சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்னு போட்டு அருமையாக 4 பேரோட உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரே கத்திக்கிட்டு, முன்னாடிலாம் ரெஸ்டாரண்ட்டு போனீங்கன்னா கூட ஏதோ ஜாலியாக பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, வந்துடுவாங்க. இப்போது பயங்கரமாக கத்துறது, சிரிக்கிறது, ஒரே அமக்கலம் பண்ணுறது, ஒருத்தரை அடிச்சுக்கிறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஒருத்தரை ஊட்டிக்கிட்டு ஒருத்தர் அதெல்லாம் உண்மைதான். அன்பு பாசம் இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் சாப்பிடும் முறை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது அந்த வயிறு இந்த அடி வயிறு உங்களுக்கு அழுத்துது. அந்த சுகாசனம் அப்படின்னு போட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது அடி வயிறு அழுத்துறதுனால ஒரு கால் வயிறு சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் பேசாமல் மௌனமாக அந்த உணவு என்ன உணவு, காரமாக, ஸ்வீட்டாக அல்லது கசப்பா, அல்லது அந்த உணவினுடைய யோகிதை என்ன, அது நமக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அனுபவித்து அந்த சுவைச்சு அதை சாப்பிட்ணும். அது செய்யும்போது என்ன ஆகும்னா, இந்த சுவை நீரோடு அது கலந்து ஒன்றோட ஒன்று குழஞ்சி ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ளே விழுங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அரை வயிறு சாப்பிடணும், முழு வயிறு சாப்பிடக்கூடாது. கால் வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறு காலியாக இருக்கணும், காற்று இருக்கணும். அந்த காற்று இருந்து தண்ணி இருந்தால் தான் ஜீரணம் ஆகிறதுக்கும் திருப்பியும் அது எக்களிச்சுக்கிட்டு மேலே வர்றதுக்கோ அல்லது கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கோ மாறு எரிச்சல் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்காது. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா குடும்பத்தோடு உட்காந்து கீழே உட்காந்து மணை போட்டு பாய் போட்டு சுகாசனம் போட்டு ஜாலியாக ஒருத்தர் நீங்கள் ஜாலியாக பேசலாம். அந்த உணவு பற்றி பேசணும், உங்கள் பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. குடும்ப உறவுகளில் உள்ள பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, அதெல்லாம் அங்கேயே இருக்கும் சார். இது சாப்பிடும் நேரம். சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் இதை சுவைச்சு ரசித்து சாப்பிட்டீங்கன்னா பிபி கிடையாது, சுகர் கிடையாது, உடலில் வியாதி கிடையாது, மனோ வியாதிகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை சாப்பிட்றதுனால அஜீரண கோளாறுகள் வராது. ஆகவே சாப்பிடும்போது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு முதல்ல எந்த உணவு சாப்பிடணும், சுவையாக இருக்கிறத சாப்பிடணுமா, அறுசுவையில் எந்த சுவை முதல் சுவை, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் சாப்பிடணும். சாஸ்திரத்தில் ஒரு மனிதன் எத்தனை கவளம் தெரியுங்களா சாப்பிடணும்? 16 கவளம் தான் சாப்பிடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்ததில் சந்திக்கிறேன்.